ஹலோ வீவர்ஸ், சங்கீதா விவாகரத்து வழக்கு வாபஸ் வாங்கிய உடனேயே உள்ளவா மருமகளே என்று ஆசையோடு ஆரத்தி எடுத்து வரவேற்று இருக்காங்க விஜயுடைய அப்பா அம்மாவான சோபா மற்றும் சந்திரசேகர். இது குறித்த முக்கியமான தகவலானது அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்து கசிந்துள்ளது. அது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாகவே விஜய் அவர்களின் வாழ்க்கையில பல்வேறு விதமான சர்ச்சைகளானது நிலவிக்கிட்டே இருந்தது. அந்த வகையில தான் விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அதோடு சென்னை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கையுமே தொடர்ந்து இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கானது வந்தபோது திடீரென சங்கீதா அவர்கள் தன்னுடைய முழு மனதோடும் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி விவாகரத்து வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இந்த விஷயமானது குடும்பத்தார் மத்தியிலையும் சரி, ரசிகர்கள் மத்தியிலையும் சரிங்க, மிகுந்த வரவேற்பை பெற்று இருந்தது. எல்லோருமே இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுலேயுமே இவங்களுடைய மாமியார் மாமனாரான சோபா மற்றும் சந்திரசேகர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கு. ஏன்னா இவங்க பிரிந்து இருந்த காலகட்டத்திலேயே சோபா நிறைய முறை பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதோடு குழந்தைகளுடைய நலனுக்காகவும் கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இனி நீங்கள் சேர்ந்து வாழணும், அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து இருப்பதாகவும் தகவலானது கசிந்து இருந்தது. நம்முடைய குடும்பத்தை பிரிப்பதற்காக நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் நீ தான் இந்த குடும்பத்தில் வாழ்ந்து இருக்க, நாங்கள் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உனக்கே நல்லாவே தெரியும், கொஞ்சம் யோசித்து பார்த்து நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முறை பார்த்தீங்கன்னா சோபா மருமகளான சங்கீதா கிட்ட பேசினதாகவும் சொல்லியிருக்காங்க. சங்கீதாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அமைதியானவங்க தான். அதாவது விஜய் எப்படி அமைதியானவங்க பொறுமைசாலி அப்படின்னு சொல்றாங்களோ அதே போலதான் சங்கீதாவுமே பொறுமைசாலி. மகளுக்கும் மகனுக்காகவும் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்வாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த பணம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பந்தா இல்லாம ரொம்பவே எளிமையாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்கிட்டயுமே ரொம்பவே மரியாதையோடு நடந்துப்பாங்க. நானும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமகள் போல இருக்க மாட்டோம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் நாங்கள் பேசுவோம் பழகுவோம் அப்படின்னு சோபா அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூவில் தன்னுடைய மருமகளை பற்றி ரொம்பவே அழகாக பேசியிருப்பாங்க. ஸோ இவங்க இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங்குமே இருந்திருக்கு. ஸோ இவங்களுமே பல முறை சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மகனும் சரி, ஜேசன் சஞ்சயும் சரி, மகளான திவ்யா சாசாவும் சரிங்க, தன்னுடைய அப்பா அம்மா பிரிவதில் அவங்களுக்கு துளி கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது. தொடர்ந்து தன்னுடைய அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. அதன் வெளிப்பாடாகத்தான் சங்கீதா அவர்கள் இந்த முடிவை எடுத்து இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி 27வது திருமண நாளானது விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்கும் வர உள்ளதால அன்றைய நாள்ல இருந்து மீண்டும் அவங்க பழையபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே கடந்து அவங்க ஒரு புது வாழ்க்கையை நம்ம இனி நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்குங்க. மேலும் இப்போது பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் லண்டனில் இருக்காங்க. மிக விரைவிலேயே சென்னைக்கு வர போகிறாங்க. சென்னைக்கு ஹோட்டலில் தங்க போவது கிடையாதுங்க. சென்னைக்கு அவங்களுடைய வீடான நீலாங்கரை வீட்டில் தான் அவங்க தங்க போகிறாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய அந்த நாளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலிப்ரேஷன் போல் கொண்டாடுவதற்கான ஒரு சில ஏற்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமனார் மாமியார் சைடில் இருந்து செஞ்சுட்டு இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு புதுசாக திருமணமான தம்பதியர் வீட்டுக்கு வந்தால் ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க இல்லையா, அதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதா நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்டுக்கு வரும்போது நம்ம ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்கணும். அதாவது முதல் முறையாக விஜய் மற்றும் சங்கீதாவிற்கு திருமணம் நடந்தபோது நம்முடைய வீட்டிற்குள்ளே எப்படி நம்ம ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சியோடு அழைத்தோமோ அதே போல பார்த்தீங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு புதுமையான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நாம தான் ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சோபா அவர்களும் சந்திரசேகரும் முடிவெடுத்து இருப்பதாகவும் தகவலானது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்து கசிந்து இருக்கிறது. மேலும் சங்கீதா அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வீட்டை ரொம்பவே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெக்கரேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் பார்த்து விஜய் அவர்களுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனம் சந்தோஷப்பட்டு வராராம், எமோஷனல் ஆகியும் வராராம். அதாவது நமக்காக நம்முடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு யோசிச்சு செய்கிறாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா சங்கீதாவும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா தரப்பில் இருந்து ஒரு சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா கசிந்து வருகிறது. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இன்றைய நாள் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதலமைச்சராக முதல் முறை கோட்டை கொத்தளத்தில் குடியேற்றிய விஜய் அவர்கள் மக்களுக்கு சுதந்திர தின உரையாற்றி இருந்தார். அப்போது சுதந்திரத்திற்காக நமக்காக போராடிய தியாகிகளை நினைவு கூர்ந்து பேசிய விஜய் அவர்கள் தங்களுடைய உயிர், உடைமை, வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவர்கள் என இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்குமே ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர் சுதந்திர போராட்ட வீரர்கள், இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு அசத்தலான 5 அறிவிப்புகளையுமே வெளியிட்டு இருந்தாங்க. தாய் நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படுகின்ற திருமண நிதி உதவியானது 25,000 இருந்து 50,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறப்பட்டு இருந்தார். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதி உதவியானது 5,000 இருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது விஷயம், மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற மாதாந்திர ஓய்வூதியமானது 23,000 உயர்த்தி வழங்கப்பட உள்ளது. நான்காவது விஷயம், மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமானது 12,500 உயர்த்தி வழங்கப்படும். ஐந்தாவது விஷயம், வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியமானது 11,500 உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டு உள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார். விஜய் அவர்களுடைய இந்த நலத்திட்டங்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. மேலும் பலரால் பார்த்தீங்கன்னா பாராட்டப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.